வெல்கம் டு செஞ்சிடர் அகாடமி. இன்றைய நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த கேள்வி பதில்கள். இந்தியாவின் 7வது மண்டல வானிலை மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி, ஜம்மு. மத்திய அறிவியல் தொழில்நுட்பம் புவி அறிவியல் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஜம்முவில் புதிய மண்டல வானிலை ஆய்வு மையத்தை திறந்து வைத்தார். இது நாட்டின் 7வது மண்டல வானிலை மையமாகும். உருளைக்கிழங்கு பவளப்பாறை சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பி, லட்சத்தீவுகள். கட்மட் தீவு அருகே இப்பவளப்பாறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுமார் 700 முதல் 1800 ஆண்டுகள் பழமையானது என கடல் ஆராய்ச்சியாளர்களால் மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான சாகர் ஆங்கலன் விருதை பெற்ற துறைமுகம் எது? ஆன்சர் பி, பாரதீப் துறைமுகம். உலர் சரக்கு கையாளுதலில் முதலிடத்தை இத்துறைமுகம் பிடித்துள்ளது. மத்திய துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம் மூலம் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. வனவிலங்கு பாதுகாப்பில் நீண்டகால பாரம்பரியத்தை கொண்டுள்ள சமூகம் எது? ஆன்சர் ஏ, பிஸ்னோய் சமூகம். ராஜஸ்தானின் பீகானீர் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகை பாலைவன பல்லிக்கு பிஸ்னோய் சமூகத்தின் இயற்கை மீதான அர்ப்பணிப்பை கௌரவிக்கும் வகையில் மெசலினா பிஸ்னோய் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் 100வது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எது? ஆன்சர் பி, ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம். இத்தலமானது உத்தரப்பிரதேச மாநிலம் பாலியா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காவேரி காலிங் இயக்கம் தமிழ்நாட்டின் நடவு செய்ய இலக்கு நிர்ணயித்த மரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் டி, 1.2 கோடி. காவேரி கூக்குரல் இயக்கம் இதுவரை மொத்தம் 13.4 கோடி மரங்களை வெற்றிகரமாக நட்டுள்ளது. இம்மரங்கள் அனைத்தும் விவசாய நிலங்களில் வருவாயை ஈட்டித் தரும் மரம் சார்ந்த விவசாய முறையில் நடப்படுகின்றன.